போட்டி பிடிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காண்டி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஸ்டாட்டிக் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும், ஸ்கூல் புக்கில் உள்ளது +1 +2 எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் இந்த எக்கனாமிக் சம்மந்தமாக கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக G20 மாநாடு, G7 மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து G20 மாநாடு இப்போ நடந்தது, உங்களுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக G20 மாநாடு நடந்தது. இது முக்கியமாக இது எங்கே நடந்ததுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்குது. சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த சிட்டியில் வச்சு நடக்குன்னா ஜோகனஸ்பர்க் சிட்டியில் வச்சு நடக்குது. இது ஒரு முக்கியமான இது, ஏன்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து இதில் கலந்துக்கிடலை. G20 மாநாடில் அமெரிக்காவும் மெம்பர், ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் வந்து கலந்துக்கல. அதை நம்ம ஒரு கோடு வச்சு பார்த்துக்கிடுவோம் G20 என்னெல்லாம் வருதுன்னு. அது கலந்துக்கிடனாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டுக்கு நான் வரமாட்டேன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா அங்கே மனித உரிமைகள் நிறைய மீறப்படுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்காரு. நெக்ஸ்ட் இயர் எங்கள் நாட்டில் தான் மாநாடு நடக்குது. G20 மாநாடு எங்கள் நாட்டில் தான் நடக்குது. எங்கள் நாடுனா அமெரிக்காவில் தான் நடக்க போகுது, அங்கே வச்சு நான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன் அப்படிங்காரு. அது போக இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை கொடுத்துறாரு, எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த G20 மாநாட்டில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடையும் போட்டார். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஆகுதா. இப்போ வந்து G20 மாநாடுங்கிறது முக்கியமான, நம்ம தனியாக பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது, இது கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். இந்த G20 மாநாடுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கலந்துக்கிட்டாரு. அங்கே வச்சு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, நம்ம பிரைம் மினிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. புதுசாக ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி புதுசாக ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த அமைப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 காண்டினெண்ட்டாக உருவாகுது. இப்போ கனடாங்கிறது வட அமெரிக்கா காண்டினென்ட், இந்தியாங்கிறது ஆசியா காண்டினென்ட்டு, ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தனி காண்டினென்ட். அதுமாதிரி 3 கடல், தனி கடல். ஆஸ்திரேலியாங்கிறதுங்கிற பசிபிக் பெருங்கடல் இருக்குது, இந்தியாங்கிறது இந்திய பெருங்கடல், கனடாங்கிறது என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. அவங்க அதான் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க, ACITI. அப்போ இந்த அமைப்பு ஆரம்பிக்காங்க. A ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, C ஃபார் என்னென்னா கனடா, I ஃபார் என்னென்னா இந்தியா. புதுசாக ஒரு அமைப்பு. அடுத்தது டெக்னாலஜி இன்னோவேஷன். 3 நாடுகள் சேர்ந்து டெக்னாலஜி இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க ஜோகன்ஸ்பர்க்கில் வச்சு. இதோடைய பர்பஸ் என்ன, 3 நாடுகள் சேர்ந்து, 3 நாடுகள் ரொம்ப முக்கியம் ACI. இதோடைய பர்பஸ் என்னென்னா, அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறது, க்ளீன் எனர்ஜி அதுக்கு இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஏஐ மாஸ் அடாப்ஷன். ஏன்னா ஏஐ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது, அதாவது புதிய டெக்னாலஜிகளை இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லை வந்து ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஆந்தோனி அல்பன்ஸ், ஏன்னா அண்டோனின்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன்னா மார்க் கார்னே. ஏன்னா பழைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு நல்ல உறவு இருக்காது, இவர் கொஞ்சம் நல்ல உறவில் இருக்காங்க. அப்போ வந்து ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்காங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்னோவேஷன். அப்போ எதுலலாம் டெக்னாலஜினா ஏஐ அடாப்டேஷன். இது ஒரு புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு போவோம்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது காட்டுன்னு இருக்கும், ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு இருக்கும். 1948 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா தான். இந்த காட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன வரும் கேட்டிங்கன்னா WTOன்னு வரும். 1995 வருது. இப்போ காட்டு கிடையாது, காட்டுக்கு பிள்ளை இருக்குது WTO. அதுலேயே மீனிங் இருக்குது. இந்த ட்ரேடுன்னு வந்துடாவே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாங்க. அது எல்லா இடத்துக்கும் வரும். ட்ரேடு வியாபாரம் பார்க்க ஜெனீவா போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அப்போது வேர்ல்டு ட்ரேட், உலகம் முழுக்க ட்ரேடு பண்ணணும், தங்கு தடையின்றி ட்ரேடு பண்ணணும், அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் 95 ஆரம்பிக்காங்க. இந்தியா வந்து இதில் கொஞ்சம் முரண்பாடு உண்டு, அதனால் இது கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். இப்போ அட் ப்ரெசன்ட் இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவேலா, இந்த பேரை மட்டும் வைங்க, இவேலா. மொத்தம் 164 மெம்பர் இருப்பாங்க. இவங்களுடைய மெயின் வேலை என்னென்னா, அதாவது ட்ரேடு தான். ஏன்னா ட்ரேடு ஃப்ளோ இதுதான் முக்கியமானது. ட்ரேடு ஃப்ளோ, தங்கு தடையின்றி வியாபாரம் நடத்துகிறது தான் முக்கியமானது. ஏன்னா இந்த கொடுக்குறாங்க. இதில் வந்து 164 எல்லா நாடுமே வந்துடும் உள்ள. ஏன்னா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்க், அதாவது பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு அப்படிம்பாங்க. பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸும்பாங்க.
பிரெட்டன் உட்ஸ் மாநாடு, இது எங்கே பிரெட்டன் உட்ஸுங்கிற நகர் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்குது. அதனுடைய இரட்டை குழந்தைகள்பாங்க. ஒன்று வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்னா என்னென்னா IBRD, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். இன்னொன்று என்னென்னா IMF. இதில் உங்களுக்கு இந்த புக்கில் படிப்பீங்க, IDA, IFA எல்லாமே வரும். ஓகே, இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்குது 1939-45. செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய ஃபினான்சியல் லாஸ் நிறைய இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாட்டு ஆர்கனைசேஷன் வேணும்னு சொல்லிட்டு 44லேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரெட்டன் உட்ஸில் வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் 2 குழந்தைகள் வருது. ஒரு குழந்தை வேர்ல்டு பேங்க், ஒரு குழந்தை என்னது IMF. இந்த IMF-உடைய முக்கியமான வேலைன்னா கரன்சியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. வேர்ல்டு பேங்க் என்னென்னா கஷ்டப்பட்ட நாடுக்கு லோன் கொடுப்போம், அவ்வளோதான். அப்போ 44ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அது நடைமுறைக்கு வந்தது 45 தான். ரெண்டுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெண்டுக்குமே வாஷிங்டன் தான். ரெண்டுக்குமே என்ன தான்? வாஷிங்டன் தான். வேர்ல்டு பேங்க்னா IBRD 180. இதில் வந்து அஜய் பங்கா, இது ஒரு இந்தியன், அதனால் கேட்கலாம். அஜய் பங்கா எத்தனிக் இந்தியன். இது வந்து வேர்ல்டு பேங்க். இதுவுமே IMF அதே 44 தான் ஆரம்பிக்காங்க. 45 தான் கேம் டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வருது. அதே வாஷிங்டன் DC தான். 190 நாடுகள் இருக்குது. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ வந்து அமெரிக்க கரன்சிக்கு இவ்வளோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ கரன்சி இதனுடைய வேல்யூ அப்படிங்கோம்ல, அந்த கரன்சியெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இவனுடைய வேலை தான். இப்போ இது வந்து நம்ம புக்கில் உள்ளது. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லிட்டு வருஷம் மாநாடு நடக்கும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எக்கனாமிக் ஜெனீவா தான். இப்போ இதனுடைய ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இது கிளாஸ் ஸ்வாப், ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக். இப்போ கூட இந்த தடவை மாநாடு எங்கே நடந்தது? தேவாஸ், சுவிட்சர்லாந்து. எப்போவுமே இங்கே தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். வேர்ல்டு பேங்க் பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நமக்கு வேர்ல்டு பேங்க் 189 நாடுகள் பார்த்தோம். இது ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னா ஆசியாவில் உள்ள இதுக்கு மட்டும் 66 ஆரம்பித்து 67 நடைமுறைக்கு வரும். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மணிலா, பிலிப்பைன்ஸ். ஏன்னா இப்போ இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்காவா, ஏன்னா அசகாவா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது OECD, ஏன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட். 1961 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ். ஏன்னா இப்போனுடைய தலைவர் வந்து மாத்தியாஸ் கார்மன். 37 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது மெயினாக அந்த எந்தெந்த கண்ட்ரிலாம் வரணும்னா நார்த் அமெரிக்கா வருது. நார்த் அமெரிக்கா, அடுத்தது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இவங்க இதில் வர்றாங்க. OECD. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹெல்த் ஜெனீவா. ஏன்னா 7th ஏப்ரல் ஹெல்த் டே. ஏன்னா 7th ஏப்ரல் சுவிட்சர்லாந்து, ஜெனீவாங்க சுவிட்சர்லாந்து ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ இதனுடைய ஹெட் யார் இருக்கானுங்கன்னா டெட்ரோஸ் அதோனம். அடுத்தது காமன்வெல்த். இப்போ ரீசெண்டாக இதில் கேட்கணும், காமன்வெல்த் கேம்ஸ் இப்போ இந்தியாவில் நடக்க போகுது, அதை வந்து கேட்கலாம். ஏன்னா காமன்வெல்த்னா என்ன கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பு. எதுக்காண்டி கூட்டமைப்புனா இப்போ பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் இதில் மெம்பராக இருக்கும்போது ஏதாட்டும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் வந்து தீர்த்து வைக்கும். அதுக்காண்டி இந்த பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. 1931 பிரிட்டிஷ்னு தெரிஞ்சவொடனே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான்? லண்டன். இது என்ன கேட்டிங்கன்னா காமன்வெல்த் சிட்டிசன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு கொண்டு வர்றாங்க. இப்போ இது 2 வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். இப்போ 2024 மீட்டிங் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சமாவோ. அடுத்தது 2026 தான் நடக்க போகுது. ஆண்டிகோ பர்போடா ஒரு ஐலாண்டில் வச்சு நடக்க போகுது. இது ஓகே. காமன்வெல்த் கேம்ஸ் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1930 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 2030 இந்தியாவில் நடக்க போகுது. இந்த கேம்ஸ் வந்து ஆக்சுவலாக எவ்ரி 4 இயர்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் நடந்திருக்கு. எப்போ நடந்ததுன்னா 2010 நியூ டெல்லியில் வச்சு நடக்கும். நிறைய கரப்ஷன் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2034 அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா அபுஜா, நைஜீரியா. ஏன்னா இப்போ இந்த கேம்ஸுமே நம்ம 2 பேரும் தான் போட்டி நடந்துச்சு. இதில் இந்தியா வின் பண்ணி 2030 வாங்கினாங்க. 34 அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 2026 நடக்க போகுது. எங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டில் வச்சு நடக்க போகுது. இப்போ இந்த கேம்ஸை வச்சு ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
இப்போ காமன்வெல்த்னா அதுதான், பிரிட்டிஷ் தான் இருக்குது. அதுலேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் இந்தியா வந்துடும், பாகிஸ்தான் வந்துடும். யார் யார் பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு, இது இப்போ ரீசனாக நடந்தது. யுஎன்எஃப் யுஎன்எஃப்சிசிசி கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இப்போ ரீசெண்டாக இப்போ 2030 எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. பெலம் பிரேசில் அமேசான் காட்டில் வச்சு நடக்குது. இதில் முக்கியமாக 2 பாயிண்ட் கொண்டு வருவாங்க. டிஎஃப்எஃப்எஃப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டை வளர்க்குறக்காண்டி ஒரு ஸ்கீம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பெலம் 4 பிளெட்ஜ் அப்படிம்பாங்க. அதாவது சஸ்டைனபிள் ஃபியூல் அதை 4 மடங்கு உயர்த்தணும். ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நடந்து முடிஞ்சது. அடுத்த வருஷம் COP31 எங்கே நடக்க போகுதுன்னா டர்க்கியில் வச்சு நடக்க போகுது. டர்க்கியில் சிட்டி ஆண்டலேயா. ஓகே, இந்தியாவில் இது நடந்திருக்கா அப்படின்னா இந்தியாவில் நடந்திருக்கு. எது நடந்ததுன்னா COP8 8வது மாநாடு 2002 நினைக்கிறேன். 2002 டெல்லியில் வச்சு நடக்கும். சரி, ஓகே, இங்கே வருவோம். கிளைமேட் சேஞ்ச். இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறது மிகப்பெரிய பாருங்க, அதீத மழை, அதீத குளிர், ஹீட்டும் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு கிளைமேட்டுங்கிறது நார்மல் கிளைமேட்டை தாண்டி ஒன்று எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கீழே போயிடுது. அப்போ இந்த மாநாடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 92ல் ரியோ ப்ளஸ் மாநாடுன்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு 94ல் பிளான் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க எஸ்டாப்ளிஷ் 94, 198 நாடுகள் இருக்கும். முதல் மாநாடு 1995 நடக்கும். எங்கே வச்சு நடக்கும்னா பெர்லினில் வச்சு நடக்கும். பெர்லினில் வச்சு நடக்கும். இப்போ இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஏன்னா அப்போ UNFCCC ஹெட் குவார்ட்டர்ஸ் பான், ஜெர்மனி. முதல் மாநாடு நடக்க அதுக்கப்புறம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் 2002 நடந்திருக்கு. ஏன்னா அப்போ கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் படுத்துறதுக்காண்டி நிறைய ஆக்ஷன் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் அது எதுவுமே செயல்படுத்தலை. இப்போ பெலம் மாநாடுமே தோல்வியில் தான் முடியுது. பிரேசில் அமெரிக்கா பிரசிடென்ட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்போ இந்த மாநாடுமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. இதை தான் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. காலநிலை மற்றும் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு. அடுத்து யூரோப்பியன் யூனியன். ஏன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் மாதிரி யூரோப்பியன் யூனியன் இருக்குது. இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறது 93ல் ஆரம்பிக்காங்க. யூரோப்பியன்னா இதான் யூரோப்பியன். ஏன்னா இந்த யூரோப்பியன் யூனியனில் இதான் யூரோப்பியன் யூனியனு. இப்போ நமக்கு இது அட்லாண்டிக் கடல்னு வச்சுக்கிடுவோம். அட்லாண்டிக் கடலில் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸு. நமக்கு அப்படியே வந்துடும். ஏன்னா போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸு, ஜெர்மனு, பெல்ஜியம், நெதர்லாண்டு, டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன், பின்லாண்டு, எஸ்டோனியா, லித்துவா, போலாண்டு, இது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்துடுதா. யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க. எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1993ல் ஆரம்பிக்காங்க. 27 நாடுகள் இருக்குது. இவங்க இதில் முக்கியமாக கேட்கக்கூடாது என்ன, யூரோ கரன்சின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. 1999ல் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த யூரோ கரன்சியில் எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு கேட்பாங்க. 20 நாடு தான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம். அப்போ அவங்க யூரோப்பியன் யூனியன் டெவலப் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் தலைவர் யாருன்னா உர்சுலா வாண்டர் லேயன். இப்போ யூரோப்பியன் யூனியன். அடுத்த முக்கியம் தான் G7 தான். ஏன்னா G7 இப்போ இந்த 2025 G7 மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. முக்கியமான இது. அப்போ G7 மாநாடு எங்கே நடந்தது அப்படிங்கன்னா நம்ம கனடாவில் அல்பர்டாங்கிறது ஒரு மாநிலம். அதில் கனனாஸ்கிஸ்னு ஒரு சிட்டி. இது கேட்பான். 2025 கனடாவில் நடந்துச்சு. கனடாவில் எந்த சிட்டியில் நடந்துன்னு கேட்பான். ஏன்னா கனனாஸ்கிஸ் சிட்டிஸ், அல்பர்டா மாநிலம். இது 2025. 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஏன்னா எவியன் லெஸ்பெயின்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிடுங்க. எவியன் லெஸ்பெயின்ஸ்னு ஒரு சிட்டியில் வச்சு நடக்க போகுது அடுத்த மாநாடு 2026. இந்த G7 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா G6 இருக்கும். அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு G7 கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு G8 கொண்டு வந்திருப்பாங்க. திரும்பி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு G7 கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். அப்போ இந்த G6ங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1975 ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கனடாவை சேர்த்துட்டு G7 கொண்டு வருவாங்க 1976. அதுக்கப்புறம் ரஷ்யா சேரும் 98. அப்புறம் ரஷ்யாவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க 2014. இப்போ G7 இதுதான் மீனிங். எஸ்டாப்ளிஷ் இயர் முதல்ல குரூப் 6 கண்ட்ரிஸ் 75, 7 கண்ட்ரிஸு. ஏன்னா கனடா ஜாயின் 76.
இப்போ இந்த மாநாடு கனடாவில் நடந்ததுனால கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் பேர் தான் போடணும், மார்க் கார்னி. அடுத்தாப்புல பிரான்ஸில் இருக்குன்னா பிரான்ஸ் அதிபர் தான் அதுக்கு தலைவர். மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்குது பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இல்லை. அப்போ இதுக்கு என்ன கோடு வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நினைக்கிறது 7 நாடுகள் ஜூஸ் என்ன வித்து ஜிஎஃப்னு வச்சுக்கிடணும். 7. ஜே ஃபார் என்னன்னா ஜப்பான், யூ ஃபார் என்னன்னா யூஎஸ்ஏ, ஐ ஃபார் என்னன்னா இட்டாலி, இந்தியான்னு போட்டக்கூடாது, இந்தியா வராது, G20 தான் வரும். சி ஃபார் என்னன்னா கனடா, இப்போ தான் பார்த்தோம் கனடா. இ ஃபார் என்னன்னா இங்கிலாந்து, ஜி ஃபார் என்னன்னா ஜெர்மன், எஃப் ஃபார் என்னன்னா ஃப்ரான்ஸ். அப்போ ஜூஸ் குடிக்க போகிறோம் வித்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் வச்சுக்கிடுவேன் ஜிஎஃப். அப்போ இந்த மாதிரி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் வித்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிடுங்க G7. அப்போ G6 இருந்தது, 7 இருந்தது, 8 ஆச்சு, திரும்ப 7 ஆச்சு. ஏன் 7 ஆச்சு அதுக்கு ரீசனும் பார்த்துருவோம். இப்போ G7 இதை தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த நாடுகள் இருக்கா. இப்போ ஜூஸ் வித்து பாருங்கள், ஜூஸ் ஜே ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். அடுத்தது நமக்கு அடுத்தது என்னென்னா யூஎஸ், ஏன்னா யூ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ். ஜூஸ் ஐ இட்டாலி, ஏன்னா சி ஏன்னா கனடா. அடுத்தது யூகேங்கிறத இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கேர்ள் ஃப்ரெண்ட் ரஷ்யா வெளியே வந்துட்டு. எப்போ வெளியே வந்துச்சுன்னா 2014 வெளியே வருது. எப்போ உள்ளே வந்துச்சுன்னா 98 உள்ள வருது. ஏன் வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனின் ஒரு பகுதி தான் கிருமியான ஒரு தீபகற்பம் இருக்கும். அந்த தீபகற்பத்தை தான் வந்து பிடிச்சிருவான், ரஷ்யாக்காரன் பிடிச்சிருவான். அப்போ உலக நாடுகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. G8 விட்டு நீ வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, இதாகிட்டு. இப்போ G20 பார்க்கும்போது இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கண்ட்ரிஸ் இப்போ G20 சொல்லுவாங்க. ஆக்சுவலாக G21 இருக்குது. ஆக்சுவலாக ஆப்பிரிக்கா யூனியன் சொல்லிட்டு சேர்த்து இந்தியாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான் இது உள்ளே சேர்ந்துருக்கும். ஏன்னா இது சேர்ந்தோடனே G21 பேர் மாற்றணும்ல, பேரெலாம் மாற்ற வேண்டாம். ஆனால் உள்ள மெம்பர் எத்தனை இருக்காங்கன்னா 21 பேர் இருக்காங்க. ஆப்பிரிக்கா யூனியன் இருக்கும், யூரோப்பியன் யூனியன் இருக்கும். யூனியன் ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா யூனியன் இருக்கும், யூரோப்பியன் யூனியன் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த இது. இப்போ G8 ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இப்போ G7ன்னா என்னென்னா ரஷ்யா சேர்க்காமல் சொன்னாங்கன்னா G7, ரஷ்யாவை சேர்த்து சொன்னால் G8. இந்த 8 கண்ட்ரியும் சேர்த்து கூட ஒரு 12 கண்ட்ரியை சேர்க்கணும். 12 கண்ட்ரியில் 13, ஏன்னா ஆப்பிரிக்கா யூனியனும் சேர்த்துக்கணும். ஆனால் 12 கண்ட்ரி யூரோப்பியன் யூனியன் நீங்கள் வெளியே தூக்கி வச்சிங்கன்னா இந்த கண்ட்ரியெல்லாம் ஞாபகம் வச்சுன்னா G20 நம்ம கொஸ்டின் கேட்கலாம். கீழ்கண்டவையில் எது G20 வராதுன்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கோடு வச்சு நம்ம படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சிஎட், என்ன சிஎட் மோட்டர் பைக்குக்கு டயர் போடுறேன்னு வச்சுக்கிடுவோம். எம்பி மோட்டர் பைக்குக்கு டயர் போடுறேன்னு வச்சுக்கிறோம், சிஎட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு C4 என்னங்கன்னா G8 இல்லாததான் பார்க்கணும். C4 சிஎட் டயரில் சைனா. C4 என்னன்னா சைனா, ஏன்னா E4 என்னன்னா யூரோப்பியன் யூனியன். இந்த இருக்குது யூரோப்பியன் யூனியன். ஆக்சுவலாக 3 இது வரும். நம்ம இதில் ஒரு நாடை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ஏலியும் வந்து ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா வரும். நம்ம ஏதாட்டும் எடுத்துக்கிடுவோம் அர்ஜென்டினா. T ஃபார் என்னன்னா டர்க்கி. எம் ஏன்னா எம்பி, அதாவது மோட்டர் பைக்குன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் எம் ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெக்சிகோ எடுத்துக்கிறோம். பி ஃபார் என்ன கேட்டால் பிரேசில். ஓகேயா, இது போக நம்ம என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா SIAன்னு வச்சுக்கிடுவோம். SQ, எஸ்ஸில் 3 வரணும். சவுத் கொரியா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ எல்லாமே 2 லெட்டராக வர மாதிரி வரணும், 2 வார்த்தையா. சவுத் கொரியா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், இல்லை இந்தியா உண்டு. இந்தியா, இந்தோனேஷியா, ரெண்டுமே ஒரே வார்த்தையில் வர மாதிரி வச்சுக்கிடுங்க. இந்தியா, இந்தோனேஷியா. ஏல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆக்சுவலாக A ஸ்கொயர். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா யூனியன். ஏற்கனவே அர்ஜென்டினா அங்கே எடுத்துருக்கோம். அப்படியே ஏதாவது ஞாபகம் வச்சிட வேண்டியதான். அப்போ SIA இது என்னென்னா சுரேஷ் IAS அகாடமியை நம்ம வச்சுக்கிடுவோம்னு சொல்லுவேன். எஸ்ஸில் 3, ஐயில் 2, ஏல ஒரு 2 வச்சுக்கிடுவோம். அப்போ C8 உடைய மோட்டர் பைக் போட்டு இன்ஸ்டியூட் வரமா ஏதோ ஒரு மீனிங் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுட்டா மறக்காமல் இருக்கும். இது வந்து இது இப்போ G8 வருது.